ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 22/4/2025. மீட்டே பச்சே துமாரா எ மோஸ்ட் வேல்யபிள் சமை ஹே. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரமானது மிகவும் விலை மதிக்க முடியாதது. இஸ்மே தும் பாப்கே பூரே பூரே மதத்கார் பனோ. இதில் நீங்கள் பாபாவிற்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆகுங்கள். மதத்கார் பச்சே ஹி ஊஞ்ச் பது பாத்தே ஹே. உதவியாளராக இருக்கும் குழந்தைகள் மட்டுமே உயர்ந்த பதவி அடைகிறார்கள். கேள்வி: சர்வீசபிள் பச்சே கௌன் சே பஹானே பாசி நஹி கர் சக்தே. சேவாதாரி குழந்தைகள் எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. பதில்: सर्विसबल बच्चे ये बहाना नहीं करेंगे कि बाबा यहाँ गर्मी है, यहाँ ठंडी है, इसलिए हम सर्विस नहीं कर सकते हैं. சேவாதாரி குழந்தைங்க இந்த ஒரு சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. காரண காரியங்கள், அதாவது என்னன்னா, பாபா இங்க ரொம்ப வெப்பமா இருக்கு, இந்த இடமா ரொம்ப குளிர் பிரதேசமா இருக்கு, இப்படி ஆகையால நாங்க இங்க சேவை செய்ய முடியல, இப்படி சொல்ல மாட்டாங்க. தோடி கர்மி ஹுய் யா டண்டி படி தோ நாசூக் நஹி பன்னா. கொஞ்சம் வெயில் அடிச்சிருச்சு அல்லது கொஞ்சம் குளிர் அதிகமாயிடுச்சு, உடனே நீங்க என்ன ஆயிடக்கூடாது, ரொம்ப மென்மையானவங்களா நாசுக்கா ஆயிடக்கூடாது. ऐसा नहीं हम तो सहन ही नहीं कर सकते हैं. அப்படி இல்ல, என்னாலெல்லாம் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. इस दुखदाम में दुख सुख गर्मी सर्दी निंदा स्तुति सब सहन करना है. பாபா சொல்றாங்க, இந்த துக்கமான உலகத்துல துக்கம் சுகம், வெயில் குளிர், புகழ் இகழ் எல்லாத்தையும் நீங்க சகிச்சுட்டு தான் ஆகணும். பஹானே பாசி நஹி கர்னி ஹே. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பாடல்: தீரஜ் தர் மனுவா. பொறுமையாயிரு ஆத்மாவே. ओम शांति. बच्चे ही जानते हैं कि सुख और दुख किसको कहा जाता है. குழந்தைங்க தான் தெரிஞ்சிட்டீங்க சுகம் மற்றும் துக்கம் என்று எதை சொல்லப்படுகிறது. इस जीवन में सुख कब मिलता है और दुख कब मिलता है, सो सिर्फ तुम ब्राह्मण ही नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. இந்த வாழ்க்கையில சுகம் எப்ப கிடைக்குது, துக்கம் எப்படி கிடைக்குது, அதுவோ பிராமணர்களாகிய நீங்க இந்த விஷயத்த நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. सत्युग में इन पवित्र राजाओं का राज्य था तो बहुत सुखी थे. சத்யுகத்துல பவித்திர ராஜாக்களுடைய ராஜ்யத்துல இருந்தப்ப ரொம்ப சுகமா இருந்தீங்க. फिर अपवित्र राजाएं भी बनते हैं. பாபா சொல்றாங்க, பிறகு अपवित्रமானவங்க கூட ராஜாக்கள் ஆகறாங்க. ईश्वर दान पुण्य करने से तो उनको भी ताकत मिलती है. ஈஸ்வரனுக்காக அப்படின்னு அவங்க தான புண்ணியம் செய்யறனால அவங்களுக்கும் சக்தி கிடைக்குது. அபி தோ ஹைஹி பிரஜா கா ராஜ்ய. இப்போ நடக்கிறதோ மக்களாட்சி. லேக்கின் ये कोई भारत की सेवा नहीं कर सकते. ஆனாலும் யாரும் பாரதத்துக்கெல்லாம் சேவா பண்றது கிடையாது. अब आप बच्चों को कहते हैं, मीठे बच्चे अब हमारे साथ मददगार बनो. இப்ப பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு சொல்றாரு, இனிமையான குழந்தைங்களே, என்னோடு சேர்ந்து எனக்கு உதவியாளரா ஆயிடுங்க. கித்தனா प्यार से समझाते हैं. பாபா எவ்வளோ அன்பா புரிய வைக்கிறாரு. தேஹி அபிமானி பச்சே சமஜ்தே ஹே. ஆத்மா அபிமானியா இருக்கிற குழந்தைங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. देह अभिमानी क्या मदद कर सकेंगे क्योंकि माया की जंजीरों में फंसे हुए हैं. அதே தேக அபிமானத்துல இருக்க குழந்தைங்க என்ன உதவி செய்ய முடியும், ஏன்னா அவங்களே மாயாவுடைய சங்கிலியில சிக்கியிருக்காங்க. बाप खुद सम्मुख कहते हैं, मैं जो हूं जैसा हूं साधारण होने के कारण मुझे पूरा नहीं जानते हैं. பாபா நேரடியா நமக்கு சொல்றாராம், நான் யார், எப்பேற்பட்டவன், சாதாரணமா இருக்கிற காரணத்தினால என்னை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. பாப் ஆயே ஹே சப்கி புத்தி கா தாலா கோல்னே. இப்போ பாபா வந்திருக்கிறதே
அனைவருடைய புத்தியின் பூட்டை திறப்பதற்கு. பத்தர் புத்தி சே பாரஸ் புத்தி பனானே, கல் புத்திய தங்க புத்தி ஆக்கிறதுக்கு. பாப் கேத்தே ஹே அப் மதத்கார் பனோ. பாபா சொல்றார், இப்ப எனக்கு உதவியாளர் ஆயிடுங்க. லோக் குதாய் கித்மத்கார் கேத்தே ஹே, பரந்து மதத்கார் தோ பன்தே நே. உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களா நாங்கெல்லாம் இறைவனின் சேவகர்கள்னு. ஆனா இறைவனுக்கு அவங்கெல்லாம் உதவி செய்யறது கிடையாது. खुद आकर जिनको पावन बनाते हैं उनको ही कहते हैं अब औरों को आप समान बनाओ. யார வந்து பாபா பாவனமாக்குறாரோ அவங்கள பார்த்து தான் சொல்றாராம், இப்போ நீங்க மற்றவங்களையும் தனக்கு சமம் உருவாக்குங்க. தில் சே பூछना चाहिए हम बाप के मददगार बनते हैं. உள்ளத்துல இருந்து கேட்கணும், நான் பாபாவுக்கு உதவியாளரா இருக்கேனா அப்படின்னு. कोई गणेश को, कोई हनुमान को, कोई अपने गुरु को याद करते रहते. अब तुम जानते हो वो सब है भक्ति मार्ग के. சில பேர் கணேசரை நினைக்கிறாங்க, சில பேர் ஹனுமானை நினைக்கிறாங்க, சில பேரோ தன்னோட குருமார்களை நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இவையெல்லாம் பக்தி மார்க்கம் சார்ந்தது. बाप समझाते हैं मीठे बच्चे, विश्व का मालिक बनने के लिए बाप ने तुम्हें जो परहेज बताई है वो परहेज करो. பாபா புரிய வைக்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உலகத்திற்கு எஜமானன் ஆகுவதற்காக பாபா உங்களுக்கு என்ன பத்தியம் கொடுத்திருக்காரோ அந்த பத்தியத்தின்படி நடக்கணும். யாத்மே ரக்கர் போஜன் பனாவோ, யோகமே ரக்கர் காவோ. நினைவிலிருந்து உணவு சமைக்கணும், யோகத்திலிருந்து உணவை சாப்பிடணும். பாப் இன் துவாரா டைரக்ஷன் தேத்தே ஹே உஸ் பர் சல்னா ஹே. பாபா இவர் மூலமா என்ன டைரக்ஷன் கொடுக்கறாரோ அதன்படி நடக்கணும். ஃபாலோ नहीं करते तो सिर्फ பாபா பாபா के मुख मीठा करते. சில பேர் ஃபாலோ பண்றதே இல்ல, ஆனா வெறுமனே பாபா பாபான்னு சொல்லி வாயை இனிப்பாக்கிக்கிறாங்க. ஃபாலோ கர்னே வாலே கோஹி சபூத் பச்சே கயங்கேனா, பின்பற்றக்கூடியவங்கள தான் உண்மையான குழந்தைகள் என்று சொல்லப்படும் அல்லவா. प्रदर्शनी में मम्मा बाबा समझाने के लिए जा नहीं सकते. बाहर से कोई बड़ा आदमी आता है तो कितना ढेर मनुष्य जाते उनको देखने के लिए कि ये कौन आया है. நம்ம படவிளக்க வைக்கிறோம், எக்ஸிபிஷன் சேவை பண்றோம்னா மம்மா பாபா அங்க புரிய வைக்கிறதுக்காகலாம் வரமாட்டாங்க. பாபா சொல்றாரு, வெளியில இருந்து யாராவது பெரிய மனிதர்கள் வர்றாங்கன்னா எவ்வளோ பேர் அவங்கள பாக்குறதுக்காக வர்றாங்க, யார் வந்திருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்க வர்றாங்க. ஏதோ கித்தனா குப்து ஹே. ஆனா இவரோ எவ்வளோ மறைமுகமானவர். பாப் கேத்தே ஹே மே இஸ் பிரம்மா தன் சே போல்தா ஹூ, மே ஹி இஸ் பச்சே கா ரெஸ்பான்சிபிள் ஹூ. பாபா சொல்றாங்க, நான் இந்த பிரம்மா சரீரத்துல இருந்து பேசுறேன், நான் தான் இவருக்கு பொறுப்பாளர். ஷிவ பாபா சொல்றார். तुम हमेशा समझो शिव बाबा बोलते हैं वो पढ़ाते हैं. நீங்க சதா என்னதான் புரிஞ்சுக்கணும், शिव बाबा தான் பேசுறாரு, அவர் தான் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். तुमको शिव बाबा को ही देखना है, इनको नहीं देखना. நீங்க शिव बाबाவை தான் பார்க்கணும், இவரை பார்க்க வேணாம். जरूर संगम युग होगा जबकि राम और रावण का परिवार है. எப்போ சங்கம யுகம் நடக்குதோ அப்பதான் ராமரோட குடும்பமும் இருக்கு, ராவணனோட குடும்பமும் இருக்குது. रावण राज्य से छुट्टी मिलती है फिर अपनी राजधानी में आएंगे. ஆனா ராவண ராஜ்யத்திலிருந்து இப்ப நமக்கு விடுமுறை கிடைக்க போகுது, பிறகு நாம நம்மோட ராஜ்யத்துக்கு வருவோம். துமாரா தந்தா ஹே ரூஹானி. பாபா சொல்றான், உங்களோட தொழிலே ஆன்மீகமானது. ஜிஸ்மானி வித்யா தோ காம் நஹீ ஆனி ஹை. உங்களோட உலகாய கல்வி உங்களுக்கு பயன்படாது. शास्त्र भी काम नहीं आएंगे तो क्यों न इस धंधे में लग जाना चाहिए. சாஸ்திரங்களும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது, அப்ப ஏன் நீங்க இந்த தொழில்ல ஈடுபடக்கூடாது. विचार करना चाहिए कौन सी पढ़ाई में लगे. சிந்தனை பண்ணி பார்க்கணும், நான் எந்த படிப்புல ஈடுபடணும். वो तो थोड़े डिग्रियों के लिए पढ़ते हैं. உலகத்துல பாருங்க, கொஞ்சம் டிகிரி வாங்குறதுக்கா படிக்கிறாங்க. तुम तो पढ़ते हो राजाई के लिए. ஆனா நீங்க படிக்கிறதோ ராஜ்யத்தை அடைவதற்காக. वो पढ़ाई पढ़ने से बुंगरे भी मिलेंगे या नहीं पता थोड़ी ही है. ஆனா உலகாய படிப்பு படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த கைப்பிடி அளவு கடலை கூட கிடைக்குமான்றது நிச்சயம் கிடையாது. கிஸ்கா ஷரீர் சூட் ஜாயே தோ புகரே பி கை. படிச்சுட்டே இருக்கிறாங்க, அப்ப சரீரத்தை விட்டு போயிட்டா அந்த கடலை கூட கிடைக்காத, கைப்பிடி அளவு கடலைக்கு கூட பிரயோஜனம் இல்ல. அப் தும் ரத்தன் லேரேயோ, இப்போ நீங்க ரத்தினங்களை இங்க அடைஞ்சிட்டே இருக்கீங்க. இன் புங்குரோசே மமத்துவ சோடோ. ஆகையால இன்னும் அந்த நிலக்கடலை மேல இருக்கக்கூடிய
பாபா சொல்றாங்க, மோகத்தை விட்டுடுங்க. அச்சா, நல்லது. பாபா தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. ரூஹானி படாய் படுனி ஒரு படானிகே. ஆன்மீக படிப்பை படித்து பிறருக்கும் கற்றுத்தர வேண்டும். அவினாஷி கியான் ரத்னோ சே அப்னி முட்டி பர்னிகே. அழிவற்ற ஞான ரத்தனங்களால் தன்னுடைய கையை நிறைத்துக் கொள்ள வேண்டும். சனைக்கே பீச்சு சமைனை கவானா. கடலைக்கு பின்னால் தன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். 2வது பாயிண்ட், अब नाटक पूरा होता है इसलिए स्वयं को कर्म बंधनों से मुक्त करना. இப்போது நாடகம் முடிவடைகின்றது, எனவே தன்னை கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வையுங்கள். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்னா ஒரு பனானா ஹே. சுயதர்ஷன சக்கரதாரியாகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். மதர் ஃபாதர் கோ ஃபாலோ கர் ராஜ்ய பதுக்கா அதிகாரி பன்னா ஹே. தாய் தந்தையை பின்பற்றி ராஜ்ய பதவிக்கான அதிகாரி ஆகுங்கள். பாபா வரதான் கொடுக்கறாரு. சங்கல்ப் கோ பி செக் கர் व्यर्थ के खाते को समाप्त करने वाले श्रेष्ठ सेवादारी भव. எண்ணங்களை கூட சோதனை செய்து வீணான கணக்கை அழிக்கக்கூடிய श्रेष्ठ सेवादारी भव. श्रेष्ठ सेवादारी वह है जिसका हर संकल्प பவர்ஃபுல் हो. யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியா இருக்கோ அவங்க தான் உயர்ந்த சேவாதாரி. ஏக் பி சங்கல்ப் கஹாம் பி व्यर्थ न जाए. எங்கேயுமே ஒரு எண்ணம் கூட வீணா போயிடக்கூடாது. क्योंकि सेवादारी अर्थात विश्व की स्टेज पर एक्ट करने वाले. ஏனென்றால் சேவாதாரி என்றாலே உலக என்ற மேடையில நடிக்கக்கூடியவர்கள். சாரி விஸ்வா आपको कॉपी करती है. முழு உலகமும் உங்களை காப்பி அடிச்சிட்டு இருக்குது. यदि आपने एक व्यर्थ संकल्प किया तो सिर्फ अपने प्रति नहीं किया लेकिन अनेकों के निमित्त बन गए. நீங்க உங்களுக்காக ஒரே ஒரு வீணான எண்ணம் தான் பண்ணிருக்கீங்கன்னா அது உங்களுடையது மட்டும் இல்ல, அநேகருக்கும் நீங்க நிமித்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். इसलिए व्यर्थ के खाते को समाप्त कर श्रेष्ठ सेवादारी बनो. ஆகையால இப்ப வீணான கணக்க முடிச்சு உயர்ந்த சேவாதாரி ஆயிடுங்க. ஸ்லோகன், सेवा के वायुमंडल के साथ बेहद के वैराग्य वृत्ति का वायुमंडल बनाओ. சேவையின் வாயுமண்டலத்தின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்தியின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அவ்யக்த சமிக்கை, சங்கம யுகம் என்பதே இணைந்து வாழ்வதற்கான யுகம். பாபாவிடமிருந்து நீங்கள் தனியாக பிரிந்துவிட முடியாது. சதா துணைவனாக அவர் இருக்கின்றார். சதா பாபாவின் துணையில் இருப்பது என்றாலே சதா சந்துஷ்டமாக இருப்பது. பாபா மற்றும் நீங்கள் சதா கம்பைண்டாக இருக்கும்போது அந்த இணைந்திருக்கக்கூடிய சக்தி என்பது மிகவும் உயர்ந்தது. ஒரு காரியத்திற்கு பதிலாக 1000 காரியங்களை நீங்கள் செய்ய முடிகின்றது. ஏனென்றால் 1000 புஜங்கள் உடைய பாபா உங்களின் துணையாக இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். அச்சா, ஓம் சாந்தி.